நபியவர்களால் சுவர்க்கத்தை நோக்கி வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்களிலேயே செல்வந்தரான சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் குறைஷி குலமான பனு ஜுஹ்ராவில் பிறந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்பே நுபுவத்தின் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் குறைஷியர்களின் துன்புறுத்தல்களின் மத்தியில் முஸ்லிம்களை அமைதியாக ஆதரித்தார்கள். இவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது குறைஷியர்கள் இவருடைய அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்தார்கள். இஸ்லாத்துக்காக தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் முழுமையாக இழந்தார்கள். மதீனாவில் வணிகத்தின் மூலம் தனது செல்வத்தை மீண்டும் கட்டியெழுப்பினார்கள். சமூகத்துக்காகவும் இஸ்லாமிய போர்களுக்காகவும் தாராளமாக செலவு செய்தார்கள். இவர்களுடைய இறுதி காலங்களில் இவர்கள் கூறுவார்கள், கொடை கொடுப்பதில் நானே என்னுடன் போட்டி போட்டுக் கொள்வேன் என்று. 652ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 32இல் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். மதீனாவில் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். உண்மையான செல்வம் என்பது சேமிப்பதல்ல, பிறருக்கு கொடுப்பது என்பது இவருடைய வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது. இதுதான் தியாகம், கருணை, வீரம் என்பவை நிரம்பிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.